சீர்காழி அருகே சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட 2.5 லட்சம் மதிப்பிலான 2200 புதுச்சேரி மது பாட்டில்கள் பறிமுதல். 2 கைது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து மது பாட்டில்கள் கடத்தி வரப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. மாவட்ட மதுவிலக்கு துணை கண்காணிப்பாளர் லாமேக் உத்தரவின் பேரில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆலங்காடு கிராமத்தில் தனிப்படை உதவி ஆய்வாளர் மணிகண்ட கணேஷ் தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே வந்த சொகுசு காரை சோதனை செய்ய நிறுத்தினர். ஆனால் போலீசாரை கண்டதும் கார் நிற்காமல் அதிவேகமாக சென்றது. தொடர்ந்து போலீசார் காரை விரட்டி சென்று மடக்கி பிடித்தனர். பின்னர் காரை சோதனை செய்ததில் காரைக்காலில் இருந்து சீர்காழிக்கு கடத்தி வரப்பட்ட 2200 புதுச்சேரி மது பாட்டில்கள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து மது பாட்டில்களுடன் சொகுசு காரை பறிமுதல் செய்ததுடன் காரில் இருந்த காரைக்கால் வரிக்குடியை சேர்ந்த திலீப்குமார், ரமேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து சீர்காழி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட கார் மற்றும் மது பாட்டில்களின் மொத்த மதிப்பு 6.5 லட்சம் ஆகும். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் சீர்காழி செய்தியாளர் சாமி பத்மநாபனுடன் உங்கள் தவசி ரமேஷ். அப்படியே காலசுப்ரமணியன் ராஜாராஜு ராமராஜா நீ இருக்கணுமா? நான் போலீஸ் இருக்கணும். எஸ்பிஎஸ் மிஸ்டர் சாரை சொல்லுறாரு நைட்டு கூட தொடங்கி சாரை சார் இல்லையா யாரை விட்டு நைட்டு இல்லையா வெளியே போயிட்டாங்க. முதல்ல இங்க கொண்டு போய் அடுக்குங்க. அப்புறம் போனாடி அப்புறம் ஆன மாதிரி உயிரை வாங்குறதுக்கு எங்க அடுக்கணும்? இங்க தான் அடுத்து போனாரு. இங்க உள்ள கொண்டு போனீங்க நீங்க. அதுதான் உள்ள அடுக்குங்க. நீங்க அப்புறம் இது பண்ணல. உள்ள அடுக்குங்க கொண்டு போய் உள்ள தானே 5 பாக்ஸ் இருக்காப்பா. 5 2 7 எண்ணி முதல்ல பாக்ஸை